கண்ணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா குர்ஆனை மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக படைச்சிருக்கிறான். குர்ஆனில் நமக்கு அனைத்து விஷயங்களுக்கு உண்டான தீர்வு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு கொடுத்துருக்கிறான். உலக வாழ்க்கை பற்றியும் மறுமை வாழ்க்கை பற்றியும் சொர்க்க நரகத்தை பற்றியும் உலகத்தில் நடக்க போகின்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக குர்ஆனில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஆகவே நம்ம குர்ஆனை நம்ம விளங்கி அதில் உள்ள அர்த்தங்களை நம்ம உணர்ந்து நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்பதையும் அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்படி நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடிய 12 நபர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றாவது, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவர். இரண்டாவது, அல்லாஹ்விற்கும் இறை தூதருக்கும் மாறு செய்தவர். மூன்றாவது, அல்லாஹுவை நம்ப மறுத்தவர். நான்காவது, குர்ஆனை நம்ப மறுத்தவர். ஐந்தாவது, கொலை செய்தவர்கள். 6, நயவஞ்சகர்கள். 7வது, தீமை அதிகமாக செய்பவர்கள், அதாவது பாவம் செய்பவர்கள். 8வது, பெருமை அடிப்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெருமை அடிப்பவர் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய முடியாது. 9வது, ஆணவம் கொண்டவர்கள். 10வது, பொய் சத்தியம் செய்பவர்கள். 11வது, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டி பணத்தில் உண்பவர்கள். 12வது, காஃபிர்களை தங்களின் பொறுப்பாளர்களாக ஆக்கி கொண்டவர்கள். இந்த 12 குணங்களும் நம்ம கிட்ட வராமல் இருக்க அல்லாஹ் தஆலா கிட்ட ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக அழுது துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம்களாகிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்திலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்துடனும் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.